சாயர்புரம் வந்தவர் ரெவரன் H.C. ஹக்ஸ்டபிள் அவர்கள். சாயர்புரத்திற்கு மருத்துவமனை வேண்டும் என்று முடிவு செய்து ஓலைக்கூரையான சிறு வீட்டில் மருத்துவமனையை 1854 ஆரம்பித்தார். ரெவரன் ஹக்ஸ்டபிள் அவர்கள் சாயர்புரத்தில் அலோபதி மருத்துவமனையை ஆரம்பித்த போது பாளையங்கோட்டையில் மட்டுமே ஒரு அலோபதி மருத்துவமனை இருந்ததாம். அவரே முதல் டாக்டர். அருள் திரு C.T.E. ரேனியசையர் அவர்கள் ஒரு முன்னோடி மிஷனரியாயிருந்து 375க்கும் மேல் சபைகளை ஸ்தாபித்து திருச்சபையை இயேசு என்னும் அஸ்திவாரத்தின் மேல் உறுதியாக ஊன்றக் கட்டின மானிட சிற்பி. அவரால் பயிற்றுவிக்கப்பட்ட உபதேசிமார் 184 பேர். அன்னார்தான் சாயர்புரத்தில் 1928ஆம் ஆண்டில் ஆலயம் போன்ற அமைப்பையுடைய ஒன்றை கட்டியிருக்க வேண்டும். அவ்வாண்டு அக்டோபர் 19ஆம் தேதி பிரதிஷ்டை செய்தார். பிரதிஷ்டை ஆராதனை முடிந்த உடனேயே தற்போதைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் இடுவதற்கென சபையாரும் குருமாரும் ஊர்வலமாகச் சென்றனர். அஸ்திபாரம் போடப்பட்டது. 10 ஆண்டுகளுக்கு பின் ஆலயத்திற்கான பிளான் லண்டன் மாநகர கட்டிடக்கலை நிபுணரால் போடப்பட்டது. நிதி பற்றாக்குறை காரணமாக 30 ஆண்டு காலமாக கட்டுமான பணியை துவங்க முடியவில்லை. இதற்கிடையில் ரோமன் கத்தோலிக்கர் அவ்விடத்தை சொந்தம் கொண்டாடி சிற்றாலயம் கட்டுவதற்கு ஒரு வண்டி நிறைய மரம் மற்றும் தேவையான பொருட்களை கொண்டு வந்தனர். இரு தரப்பினருக்கும் இடையில் கலவரம் மூண்டது. ஆங்கில மேஜிஸ்ட்ரேட் வரை விவகாரம் சென்றது. தீர்ப்பு SPG சபையாருக்கு சாதகமாக வந்தது. இது ரோமன் கத்தோலிக்கத்தினரை மூர்க்கமடைய செய்தது. பின் உயர்நீதிமன்றத்திற்கு வழக்கு சென்றது. உயர்நீதிமன்றமும் மேஜிஸ்ட்ரேட்டின் தீர்ப்பை உறுதி செய்தது. இந்த சம்பவமே அப்போதைய மிஷனரியாயிருந்த ஷேரக்கையர் அவர்களையும் சபை மக்களையும் ஆலய கட்டுமான பணியில் ஈடுபடவும் விரைவாக கட்டி முடிக்கவும் தட்டி எழுப்பியது. SPG அமைப்பு 100 பவுண்டுகள் கொடுத்தது. உள்ளூர் சபையினரும் சில ஐரோப்பிய நண்பர்களும் சேர்ந்து 25,000 ரூபாய் கொடுத்தனர். வேலை முடியும் நேரத்தில் ஏற்பட்ட பண தேவைக்காக ஷேரக்கையர் அவர்கள் தன் குதிரையையும் விற்றார் என்பது ஒரு வழக்காறு. 1887ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கல்கத்தாவின் மெட்ரோபாலிட்டன் பேராயர் அருள் திரு E.R. ஜான்சன் அவர்களால் அந்த ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. கோதிக் பாணியில் ஆலயம் அமைந்துள்ளது. நெடிது உயர்ந்த மேற்கூரை சுவர்களுடன் மொத்த கட்டிடமும் மிக அழகாக உள்ளது. ஆலயத்தின் சிவப்பு வண்ண கலவையானது அழகுக்கு மேலும் அழகு சேர்க்கிறது. முன் முகப்பு பாக சன்னல் கோதிக் பாணியில் உள்ளது. எதிர்ப்புறத்தில் ஒளி கொடுக்க ஒரு பெரிய ரோஜாப்பூ ஜன்னல் உள்ளது. மேற்கூரை கள்ளிக்கோட்டை ஓடுகள் கொண்டு வேயப்பட்டுள்ளன. இவ்வாலயத்தின் அழகினை விவரிக்க வார்த்தைகள் போதா. ஆலய பிரதிஷ்டையில் 1500க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டனர். பிரதிஷ்டை வேண்டுகோளை ஆலய கண்காணிகளில் ஒருவர் வாசிக்க கேட்ட மேற்றிராணியார் தேவாலயத்திற்குள் பிரவேசித்தார். அதன்பின் பேராயர் கால்டுவெல், கனம் ஷாரக் மற்றும் P. சாலமோன், D. சாமுவேல், D. வேதமுத்து, S. ஞானமுத்து ஆகியோர் வந்தனர். 24ஆம் சங்கீதம் பாடப்பட மேற்றிராணியார் ஆலயத்தின் தளவாடங்களை பிரதிஷ்டை செய்தார். பின்பு நடைபெற்ற திருவிருந்தில் 750 பேர் கலந்து கொண்டனர். என் வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்ற வசனத்தின் பேரில் மேற்றிராணியார் பிரசங்கம் செய்தார். நம் உள்ளமாகிய ஆலயத்தை தூய்மையாக காத்துக்கொள்ள இந்த ஆலயம் தூண்டுதல் செய்ய வேண்டும் எனவும் கூறினார். மாலையில் ஆங்கில ஆராதனை நடைபெற்றது. பேராயர் கால்டுவெல் அவர்கள் பிரசங்கம் செய்தார்கள். பூச்சுமானம் பணப்பற்றாக்குறையால் முடியவில்லை. இவையெல்லாம் கனம் A.G. கார்டன் அவர்களால் முடிக்கப்பட காத்திருந்தன. 1891இல் கணீர் என்ற ஒலி கொண்ட ஆலய மணி நிறுவப்பட்டது. ஜான் வார்னரும் மக்களும் என்ற லண்டன் மாநகர புகழ் வாய்ந்தவர்களால் இம்மணி வார்க்கப்பட்டது. 1956இல் சாயர்புரத்திற்கு மின் இணைப்பு கொடுக்கப்பட்டவுடன் ஆலயத்தில் மின் விளக்குகள் பொருத்தப்பட்டன.
1964ஆம் ஆண்டு சாயர்புரம் குடியேற்றத்தின் 150ஆம் ஆண்டாகும். அருள் திரு ஜோசப் ஆபிரகாம் ஐயர் அவர்களின் முயற்சியால் ஆலயம் புதுப்பிக்கப்பட்டது. ஆகஸ்ட் 15 முதல் 21 வரை கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. திருநெல்வேலி பேராயரும் இந்த ஆலயம் உருவாக்கிய தனி சிறப்பு வாய்ந்தவர்களுள் ஒருவருமான பேரருள் திரு ஏஜி ஜெபராஜ் அத்தியட்சரால் ஆலயம் மறுபிரதிஷ்டை செய்யப்பட்டது. மண்டபத்திற்கு அடிக்கல்லும் நாட்டப்பட்டது. 1980இல் வசீகரமான முன் மண்டபம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. 1987ஆம் ஆண்டு ஆலயத்தின் 100ஆண்டு விழா முற்றிலும் புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தோடு கொண்டாடப்பட்டது. இந்த ஆலயம் சாதாரண பக்தரை கூட தன் மகிமையால் கட்டி போடுவது நிச்சயமானதாகும். இங்கு பணிந்த பல்லாயிரக்கணக்கானோர் தங்கள் நெஞ்சத்திற்கு நெருங்கியதாக இவ்வாலயத்தை வைத்திருப்பதில் ஆச்சரியம் ஏதுமில்லை. மேலை நாட்டு மிஷனரிகளால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அன்று இந்த ஆலயத்தில் காணப்பட்ட தேவ மகிமை இன்றும் இவ்வாலயத்தில் நிலவி வருகிறது என்பதே நிதர்சனமான உண்மை. நாம் ஆராதனை செய்வதற்காக இம்மிக பெரும் ஆலயத்தை கட்டி எழுப்பித்தந்த நன்கு தெரிந்த சிலரையும் பெயரே தெரியாத பலரையும் நம் சந்ததியினருக்கு நாம் நினைவூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். போப் ஐயர் அவர்களுக்கு சாயர்புரத்தில் பெண்கள் பள்ளி ஒன்றையும் நிறுவும் எண்ணம் இருந்ததாம். போப் ஐயரின் எண்ணம் 54 ஆண்டுகளுக்கு பின்தான் நனவாயிற்று. 1893இல் சாயர்புரம் எஸ்பிஜி மிடில் ஸ்கூல் தலைமை ஆசிரியராகவும் சேகர குருவாகவும் கார்டன் ஐயர் அவர்கள் நியமனமானார். அவருக்கு வயது அப்போது 30 தான். அவர்தான் 1894இல் சென்ட் மேரிஸ் மிடில் ஸ்கூல் ஃபார் கேர்ள்ஸ் என்ற பெயரில் பள்ளியை நிறுவினார். வகுப்பறைகள் பனை ஓலை கூரைகளை கொண்டவைகளாக இருந்தன. அவரே பள்ளியின் தாளாளர். 16 ஆண்டுகள் கார்டன் ஐயர் சாயர்புரத்தில் பணியாற்றினார். இறைப்புமெட்டு கத்திரிக்காய் அவருக்கு மிகவும் பிரியம். 1909ஆம் ஆண்டு வரை சாயர்புரத்தில் பணியாற்றி ஜூன் மாதம் 10ஆம் நாள் தனது 46வது வயதில் சாயர்புரத்திலேயே மறைந்தார். 1921ஆம் ஆண்டு முதல் 1926ஆம் ஆண்டு வரை தலைமை ஆசிரியராகவும் 1926ஆம் ஆண்டு முதல் 1951ஆம் ஆண்டு வரை பள்ளியின் தாளாளராகவும் மிஸ் இவான்ஸ் அவர்கள் இருந்தார்கள். 1956ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 2ஆம் தேதி இந்த பள்ளிக்குள் ஒரு சிற்றாலயம் கட்டி பிரதிஷ்டையும் செய்யப்பட்டது. 1943ஆம் ஆண்டு திருமதி ஆனி பாண்டியன் முதற்கொண்டு இன்று வரை அநேக தலைமை ஆசிரியர்கள் சிறப்பாக பணி செய்துள்ளனர். பல கட்டிடங்களுடன் இன்று இந்த பள்ளி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. சாயர்புரத்திற்கு அருகில் இருந்த இருவப்பபுரம் என்ற கிராமத்தில் உள்ள அநேகர் கொடிய காலரா நோயினால் மரித்து போனதினால் 1840